இந்து தர்மத்திலே கோமூத்திரம் என்பது அதிக முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த கோமூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு சுத்தத்தின் அடையாளம் அப்படின்னே சொல்கிறார். இது என்ன சார், அது ஒரு கழிவு தானே, பசுவினுடைய ஒரு கழிவு, அந்த கழிவை போய் சுத்தம்னு சொல்கிறேளே அப்படின்னு சொன்னால் இதற்கு நிறைய அந்த என்ன சொல்லலாம், அதாவது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான சயின்டிஃபிக்கலாக நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கா. நம்ம அறிவியல் பூர்வமாக போகலனா கூட நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கூட பார்க்கலாமே. அந்த கோமூத்திரம் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் அந்த சுத்தம் என்பது தேவைப்படுகிறதோ, அதாவது அந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறா இல்லையா, அந்த தீட்டினை போக்குவதற்காக இந்த கோமூத்திரமானது உபயோகப்படுகிறது. அதாவது அது ஜனன ஆச்சௌச்சம் சொல்லுவா. ஆச்சௌச்சம்னு சொன்னால் தீட்டு, அது ஜனன ஆச்சௌச்சமாக இருந்தாலும் சரி, அதாவது பிறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மரண ஆச்சௌச்சம் என்று அழைக்கப்படுகின்ற இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே ஒரு பெண் ஒரு பூ பெய்து விடுகிறாள் அப்படின்னு சொன்னா கூட அந்த தீட்டினை போக்குவதற்கு கூட இந்த கோமூத்திரத்தினை பயன்படுத்துகிறார்கள். அந்த கோமியம் அப்படிங்கிறத பிடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா. எதற்காக வீடு முழுக்க அந்த கோமியத்தை தெளிக்கிறார்கள்னு சொன்னா இது சுத்தத்தினை தருகிறது. அந்த கோமூத்திரத்திற்கான ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய திறன் என்பது அந்த பசுமாட்டினுடைய மூத்திரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றார். இதை நாம் கழிவு பொருள் அப்படின்னு சொல்லி கருதவே முடியாது. அதனால்தான் அந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொன்னாலே பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு 5 பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பால், தயிர், நெய், கோமயம் மற்றும் கோதுளி என்கின்ற அந்த சாணம்னு சொல்றா இல்லையா, அந்த சாணத்தையும் சிறிதளவு பயன்படுத்த வேண்டும் சொல்றா. அதனால்தான் வீட்டு வாசல்ல சாணம் தெளிங்கோங்கிறா, சாணம் போட்டு மொழிகி வைங்கோ அப்படின்னு சொல்றா. எதற்காகன்னு சொன்னா, அந்த இடமானது சுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பசுவினுடைய சாணமும் முக்கியம், பசுவினுடைய அந்த மூத்திரம் அப்படிங்கிற அந்த கோமூத்திரம் என்பதும் முக்கியம்னு சொல்றார். இதற்குரிய அந்த பஞ்சகவ்யத்தை பூஜை பண்ணும்போது அதற்குரிய மந்திரம் எப்படி தெரியுமா சொல்லுவா, க்ஷீரே சுக்ராய நமஹ, க்ஷீரம்னு சொன்னா பால், க்ஷீரே சுக்ராய நமஹ, ததே சோமாய நமஹான்னு சொல்லுவா. ததின்னு சொன்னா தயிர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோமே சந்தாய நமஹ, கோமூத்ரே ருத்ராய நமஹ, கோக்ருதே விஷ்ணவே நமஹாம்பா. கோக்ருதம்னு சொன்னா நெய், அந்த நெய்யில விஷ்ணு இருக்கிறாராம். அதற்கு முன்னதாக சொல்றா பாருங்கோ, கோமூத்ரே ருத்ராய நமஹாங்கிறா. கோமூத்திரத்திலே ருத்ரன் இருக்கிறானாம். ருத்ரன் என்பவர் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. எதனை அழிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாக்டீரியாஸ் போன்ற அந்த கிருமிகளை, அங்கே எந்த விதமான நோய் கிருமியும் அண்டக்கூடாது, தொற்று நோய் என்பது அந்த இடத்திலே வரக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அத்தனையுமே அழிக்கக்கூடிய திறன் என்பது இந்த ருத்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த கோமூத்திரத்திற்கு உண்டு என்பதை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் மந்திரமானது இப்படி சொல்லப்படுகிறது. க்ஷீரே சுக்ராய நமஹ, ததே சோமாய நமஹ, கோமே சந்தாய நமஹ, கோமூத்ரே ருத்ராய நமஹ, கோக்ருதே விஷ்ணவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி அதனை அர்ச்சித்து அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறதையே சாப்பிடுவார். இப்படி அந்த கோமியம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோமூத்திரத்தை வீட்டை சுற்றி தெளிப்பதனால் அங்கே சுத்தம் என்பது சேர்ந்து விடுகிறது. அந்த ஆச்சௌச்சம் அப்படின்னு சொல்றா இல்லையா, யோசிச்சு பாருங்களேன். ஜனன ஆச்சௌச்சம் சொன்னா பிறப்பு தீட்டுங்கிறார். பிறப்பு அப்படிங்கிறது, அந்த பிறப்பு தீட்டுங்கிறது எப்படி சேரும்? பிறப்பை ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தான் பார்க்குறோம். அதில் எப்படி தீட்டுங்கிறது வரும்னு சொன்னால், அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கான அந்த உதிரப்போக்குங்கிறது அந்த வீட்டில் இருக்கும். அதனால் என்ன ஆகும் சொன்னால், அந்த பாக்டீரியஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சேரலாம். அந்த உதிரத்தின் மேல் ஈர்ப்பு கொண்டு இந்த வெளியிலிருந்து இந்த நோய் கிருமிகள் என்பது அந்த வீட்டிலே சேரக்கூடும் என்பதற்காக அவற்றை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே கோமூத்திரத்தை தெளிக்க வேண்டும் சொன்னார்.
அதே மாதிரி மரண சௌச்சம்னு எடுத்துக்கும் பொழுது இறப்பு தீட்டு என்று வரும் பொழுது அங்கே இறந்த பின்பாடு அங்கே அந்த டெட் பாடி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த பாடியிலிருந்து அந்த கிருமிகள் அப்படிங்கிறது வெளியேறிக்கொண்டே இருக்கும் அல்லவா, அவைகள் மீண்டும் அந்த வீட்டினை தாக்கக்கூடாது என்பதற்காகவும் அது எந்த விதத்திலும் அந்த இறப்பிற்கு வரக்கூடிய யாரையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் அந்த வீடு மறுபடியும் சுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த இல்லம் அன்று முதல் ஒரு சுத்தமான இல்லமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கோமூத்திரத்தை அந்த இடத்திலும் தெளிக்கிறார்கள். ஆக பிரதானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கோமூத்திரம் என்பது சுத்தத்தினுடைய அடையாளம். நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே, இன்னைக்கு நம்ம கிளீன் பண்றதுக்கு என்ன பண்றோம், வீட்டை சுத்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபெனாயில் மாதிரிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஏதோ கெமிக்கல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த தண்ணியில கரைச்சு வீடு ஃபுல்லா தெளிக்கிறோம் இல்லையா, அதுபோல் இல்லாமல் இந்த கெமிக்கல்லாம் இல்லாம இயற்கையாகவே சுத்தத்தினை தரக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா அது கோமூத்திரம் என்பதுதான் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கற்றறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களிலுமே எல்லா செயல்களிலுமே அந்த கோமூத்திரம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வளவு ஏன் இறைவனுக்குரிய விசேஷமான அபிஷேகங்களிலே பஞ்சகவ்ய அபிஷேகம் என்பதும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆண்டவனுக்குரிய அபிஷேகங்களிலேயே இறை மூர்த்தத்திற்கே சுத்தத்திற்காக அந்த பஞ்சகவ்யம் என்கின்ற அதிலேயும் அந்த கோமூத்திரத்தை கலந்துதானே அபிஷேகம் என்பதையே செய்கிறார்கள். ஆக கோமூத்திரம் என்பது சுத்தத்தினுடைய சுத்தத்தை தரக்கூடிய ஒரு கிருமி நாசினி என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற சந்தேகங்கள் நமக்கு நிச்சயமாக எழாது. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.